ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆஃபர் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். யாருமே ஃபீட்பேக் சொல்கிறது கிடையாது. சொன்னீங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கேட்குற டவுட்டுக்குமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஐஃப் கொடுக்காதவங்க ஐஃப் கொடுத்துருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு 80% பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸாக மட்டும்தான் இருக்கீங்க. யாருமே நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறுறதுக்கு வரல. நம்ம ஃபேமிலியில் ஒரு அங்கமாக மாறணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோமே ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் உங்களுக்கு கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், உங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. மன உடைச்சலான வீடியோ பார்த்து நீங்கள் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், நம்ம தேவையில்லாமல் ஒவ்வொரு செலவும் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி செலவுகளை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே சேவ் பண்ணி வைக்கிற அமௌண்ட்டை யூஸ்ஃபுல்லாக வேல்யூபிளாக செலவு பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வியூவர்ஸாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலியாக மாறணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க, நான் கோல்டு ஆஃபரை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முற்றிலுமாக சொல்ல போகிறேன். அதாவது ஒவ்வொரு வாட்டியுமே ஜிஆர்டியில் ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஆஃபரில் வாங்கும்பொழுது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் கொடுக்குற அமௌண்ட் மீதியாகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்பயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடி பெருக்குக்கு ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் எப்போ அலௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1ஆம் தேதி, அதாவது நேற்று இந்த ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணாங்க. அப்பயுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க கூட அந்த வீடியோவை கூட போய் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வருஷம் கூட வரும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு நாள் இந்த ஆஃபர் இருக்குது. அதாவது ஜிஆர்டியில் 3 நாள் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நேற்று ஒரு நாள் ஆஃபர் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காதவங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த வீடியோ எப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சண்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே 2 நாள் இருக்குது. ஏன்னா வரலட்சுமி பூஜைக்குமே நிறைய பேர் கோல்டு வாங்கி வைக்கணும் சாமி முன்னாடி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். எப்பொழுதுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்குக்கு கொஞ்சமாவது தங்கம் நான் வாங்கிடுவேன். எப்படி அட்சய திருதிக்கு நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி ஆடி பெருக்குக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலுமே கோல்டு சேரும். இது கம்பல்சரி. நான் நிதர்சனமான உண்மையை தான் சொல்கிறேன். நான் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம். ஆடி பெருக்குக்கு நான் வாங்குவேன். அது வருஷம் வருஷம் வாங்குற மாதிரி தான் இதுவரையும் தொடர்ந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் எந்த மாதிரியான கோல்டு காயின் வாங்குறேன் அப்படின்னா, போன வருஷமே 24 கேரட் கோல்டு காயின் தான் வாங்கினேன். இந்த வருஷமும் 24 கேரட் கோல்டு காயின் தான் வாங்கினேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 2 காயினுக்குமே அப்ளிகல் ஆகுது. அப்ளிகல் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது 24 கேரட்டுமே அப்ளிகல் தான், 22 கேரட்டுக்குமே இந்த ஆஃபர் அப்ளிகல் தான். நீங்கள் பார் காயின்ஸ் வாங்கணும் ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குன்றவங்க கூட பார் காயின்ஸ் கூட இந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுக்கு 2.5% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க வேண்டியது வரும் 22 கேரட்டுக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட் கோல்டு காயினுக்கு 5% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குற மாதிரி வரும். அப்போ 5% வேஸ்டேஜ் நமக்கு லாபமாக தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால பார் காயின்ஸ் வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் மீதியாகும். இப்போ வாங்க, நான் எந்த காயின் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியே இந்த காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக நான் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கேயுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், டேட் இருக்குது பாருங்கள். ஆகஸ்ட்டு, அதாவது 1 ஆகஸ்ட் 2026 இந்த காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அட்ரஸ் இருக்கிறதுனால இப்படி மறைச்சி காமிக்கிறேன். அதாவது நைட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ சண்டே கொடுத்துட்ருக்கேன். இப்போ வாங்க கோல்டு ரேட்டு பார்க்கலாம். 24 கேரட்டுடைய மார்க்கெட் ரேட்டு பார்க்கலாம். 14,432 ரூபாய். அதாவது 24 கேரட்டுடைய கோல்டு காயினுடைய அமௌண்ட்டை நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ எக்ஸாக்டாக வாங்கினேன் அப்படின்னா 2 கிராமும் 22 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியான வாங்கினேன். ஏன்னா சரியான கூட்டங்க ஜிஆர்டியில் நிற்கிறதுக்கு கூட நமக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க இந்த ஆஃபரில் கோல்டு காயின் வாங்குறதுக்காக. அதனால எக்ஸாக்டாக 2 கிராம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2 கிராமுக்கு கீழே தான் கோல்டு காயின்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மில்லிகிராம்ஸ் எக்ஸ்ட்ரா
ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லிகிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத காமிச்சாங்க. அதனால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 22 மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியான கோல்டு காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த 22 மில்லிக்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா 950 ரூபாய் வந்து இந்த 22 மில்லிக்கே போட்டிருக்காங்க. அப்போ 22 மில்லிக்கே வந்து 950 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வருது. ஏன்னா வந்து அங்கே வந்து எக்ஸாக்டான காயின் வந்து அந்த வெயிட்டுக்கு கிடைக்கல. 2 கிராம் அப்படின்னா 2 கிராம் கிடைக்கல, அதுக்கு கீழே தான் கிடைக்குது. நான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னா நமக்கு அந்த 5% வேஸ்டேஜ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 5% வேஸ்டேஜ் வந்து 1457 ரூபாய் புள்ளி 63 பைசா. அப்போ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து மீதி ஆகுது. அதாவது நான் சொல்றது வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கியிருக்கோம், டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிற ரேட்டை நான் சொல்கிறேன். இப்போ டோட்டலாக நான் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா 24 கேரட் 999 காயின் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு நான் வந்து பே பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே வந்து சேர்த்து வந்து ஒரு அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் வந்து நான் வேஸ்டேஜ், அதாவது 800 பக்கம் வரும் ஜிஎஸ்டிக்கு மட்டும். அது மட்டும் நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். டோட்டலாக வந்து கோல்டு ரேட் மட்டும் போட்டிருக்காங்க, வேஸ்டேஜ் கிடையாது. அந்த 5% நமக்கு வந்து லாபமாக தான் இருக்குது. டோட்டலாக நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 30,050 ரூபாய் கொடுத்து இந்த கோல்டு காயினை வந்து எக்ஸாக்டாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதாவது இப்போ நான் வாங்கின கோல்டு காயினை பார்க்கலாம். 22 கேரட் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் ரேட் வந்து 13,225 ரூபாய் தான் வரும். அப்போ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வேஸ்டேஜ் வந்து குறைச்சி நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி வரும். இது வந்து நான் 24 அப்படின்றதுனால அந்த மார்க்கெட் ரேட்டை நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 999 ஃபைன் கோல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த கோல்டு காயினுக்கும் அந்த கோல்டு காயினுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது வந்து இங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜிஆர்டி 999 ஃபைன் கோல்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை தான் பார்க்கணும். காயின்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த டச் மட்டும் தான் மாறும். அது வந்து 916 போட்டிருப்பாங்க, இதுக்கு வந்து 999 அப்படின்றது போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து 24 கேரட் கோல்டு காயின். போன வருஷமே வந்து 2025லையுமே வந்து இந்த ஃபைன் கோல்டு தான் நான் வாங்கினேன். அதே போல் வந்து 2026லையுமே இந்த வருஷம் ஆகஸ்ட்லேயுமே வந்து அதே 24 கேரட் கோல்டு காயின் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போலாம் வந்து நான் 24 கேரட் கோல்டு காயின் தான் வாங்கி அதிகமாக வந்து ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற டைம்லலாம் வாங்குவீங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, 22வே வாங்கிடுறது. ஆஃபர் டைம் மட்டும் அதை வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா அது 5% கொடுத்து எப்பொழுதுமே வாங்குற மாதிரி இருக்கிறதுனால ஆஃபர் டைமை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது. எல்லாருமே கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணுங்க, ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு ரேட்டு குறைஞ்சிச்சே சிஸ்டர், எதுக்கு இதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு அப்படின்ற மட்டும் மனசில் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினைச்சவங்க கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால வந்து கோல்டு ரேட் வந்து குறையும் போது வாங்கி வச்சுக்கிறது நமக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்கும். ஏன்னா கோல்டு ரேட்டு குறைஞ்சிச்சு இதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு ஏதாவது ஒரு புரளியை கலப்பி போடுவாங்க. அதை நம்பி வந்து யாருமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கும்போது எப்பயோ ஒரு கோல்டு ரேட்டு ஏறும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது வந்து லாங் பீரியடாக நீங்கள் சேல் பண்ணும்போது நான் சொல்கிறேன். நான் வாங்கின அதுதான் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்க பேச்சை வந்து கேட்காம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு தான் அது லாஸ், மற்றவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ரிஸ்கேஜ் தான் அதிகமாக வந்து பண்ணுவாங்க. என் விஷயத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் 1 கிராமாக இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 22 கேரட் கோல்டு காயின் வாங்கினாலும் ஓகே தான், 24 கேரட் கோல்டு காயின் வாங்கினாலும் ஓகே தான். ஏன்னா 24 கேரட் கோல்டு காயினுக்கு வந்து நீங்கள் அதிகபட்சமாக 5% வந்து வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியது வரும். இங்கேயே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள், அதோடைய வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்றது 5% வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து 24 கேரட் கோல்டு காயின் வாங்க முடியும். இது வந்து லட்சுமி காயின் தான். இது நாளைக்கு வந்து நான் பூஜையிலே வச்சிருவேன். என்கிட்ட காசு வந்து வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து நாளைக்குமே வந்து 1 கிராம் கோல்டு காயினாவது வாங்கிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நான் வந்து எப்போதுமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாகவே இருக்கும். அதனால தான் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கோல்டு வாங்கி அவங்களுமே வந்து ஏதாவது ஒரு தேவைக்கு வந்து மன நிம்மதியோடு இருக்கணும், சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் வராமல் யாருக்கிட்ட எதற்காகவும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை வரவே வராது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டாக இருந்தது அப்படின்னா நீங்களுமே வாங்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.